வெல்கம் டு மேட்டூர் அகரம் டிஎன்பிசி பயிற்சி மையம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா சாலை போக்குவரத்து பற்றி பார்க்க போகிறோம். ஓகேவா? இப்போ சாலை போக்குவரத்து பார்த்தீங்கன்னா அடர்த்தி மிகுந்த மாநிலம் எதுன்னு கேட்டாங்கன்னா கேரளாவில் தான் சாலை போக்குவரத்து அதிகம். ஓகேங்களா? அடர்த்தி குறைந்த மாநிலம் இந்தியாவில் பார்த்தீங்கன்னா ஓகேங்களா லடாக் பகுதி, அதாவது ஜம்மு காஷ்மீரில் அங்கே தான் சாலை போக்குவரத்து குறைவாக இருக்குது. அப்போ சாலை போக்குவரத்து அதிகம் அப்படின்னு கேட்டாங்கன்னா கேரளா, குறைவு அப்படின்னு கேட்டாங்கன்னா லடாக், ஜம்மு காஷ்மீர். ஓகேங்களா? அப்போ இந்த சாலை போக்குவரத்துலாம் ஓகேங்களா நேஷனல் ஹைவேன்னு சொல்லுவாங்க. இந்த சாலை போக்குவரத்துலாம் யார் போடுவாங்கன்னா மத்திய அரசு போடக்கூடியது. ஓகேங்களா? மாநில அரசு பார்த்தீங்கன்னா என்எஸ், அதாவது நேஷனல் ஸ்டேட் கவர்மெண்ட் போடக்கூடிய சாலை போக்குவரத்து. ஓகேவா? இப்போ என்ஹெச் 1 ஓகேங்களா, என்ஹெச் 1ன்னு பார்த்தீங்கன்னா டெல்லியிலேருந்து அமிர்தசரஸ் வரை. ஓகேங்களா? என்ஹெச் 2 டெல்லியிலேருந்து கல்கத்தா வரை. என்ஹெச் 3 ஆக்ரா டு மும்பை. ஓகேங்களா? 4 மும்பையிலேருந்து சென்னை, 5 சென்னையிலேருந்து கல்கத்தா, 6 கல்கத்தாவிலேருந்து மும்பை, 7 வாரணாசி டு கன்னியாகுமரி, 8 டெல்லியிலேருந்து மும்பை, 9 பூனே டு விஜயவாடா, 10 பார்த்திங்கன்னா நம்ம டெல்லியிலேருந்து பாகிஸ்தான் வரை. ஓகேங்களா? இதை நம்ம ஷார்ட்கட்டாக எப்படி படிப்போம் பாருங்கள். ஓகேங்களா? இது டெல்லியிலேருந்து அமிர்தசரஸ். ஓகேங்களா? டெல்லியிலேருந்து அமிர்தசரஸ் 1. ஓகேங்களா? இதிலிருந்து கல்கத்தா 2, 3 பார்த்தீங்கன்னா ஆக்ரா டு மும்பை. அப்படியே மும்பையிலேருந்து சென்னை 4, இது 3, இது 4. 5 பார்த்தீங்கன்னா சென்னையிலேருந்து கல்கத்தா, 6 பார்த்தீங்கன்னா கல்கத்தாவிலேருந்து மும்பை, 7 வாரணாசியிலிருந்து கன்னியாகுமரி. இது வாரணாசி. 8 பார்த்தீங்கன்னா ஓகேங்களா நம்ம டெல்லியிலேருந்து மும்பை 8, 9 பூனே டு விஜயவாடா. ஓகேங்களா? இது 9. 10 பார்த்தீங்கன்னா நம்ம டெல்லியிலேருந்து பாகிஸ்தான். இப்போ 10 வரைக்கும் நம்ம மனப்பாடம் பண்ணிட்டோம். என்ஹெச் 1ன்னு கேட்டாங்கன்னா டெல்லியிலேருந்து அமிர்தசரஸ், டெல்லி டு அமிர்தசரஸ். ஓகேங்களா? 2 பார்த்தீங்கன்னா டெல்லியிலேருந்து கல்கத்தா. 3 பார்த்தீங்கன்னா ஆக்ராவிலேருந்து மும்பை. 4 மும்பையிலேருந்து சென்னை. 5 பார்த்தீங்கன்னா சென்னையிலேருந்து கல்கத்தா. 6 பார்த்தீங்கன்னா கல்கத்தாவிலேருந்து நம்ம மும்பை வரை. 7 பார்த்தீங்கன்னா ஓகேங்களா 7 தான் ஓகேங்களா வாரணாசி டு கன்னியாகுமரி. ஓகேங்களா? 8 பார்த்தீங்கன்னா 8 நம்ம டெல்லியிலேருந்து மும்பை. 9 பூனா டு விஜயவாடா. 10 பார்த்தீங்கன்னா டெல்லியிலேருந்து பாகிஸ்தான். இதில் மிகப்பெரிய நீண்ட நெடுஞ்சாலை எதுனா என்ஹெச் 7 தான் மிக பெருசு. ஓகேங்களா? பெரியது என்ஹெச் 7. ஓகேங்களா? இதனுடைய கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா 2369 கிலோமீட்டர். 2369 கிலோமீட்டர். ஓகேங்களா? அதே மாதிரி பார்த்தீங்கன்னா என்ஹெச் 44. ஓகேங்களா? ஒசூர் டு கன்னியாகுமரி. ஓகேங்களா? இது தமிழ்நாட்டில் மிக நீளமான நெடுஞ்சாலை. தமிழ்நாட்டில் மிகப்பெரிய நெடுஞ்சாலை எத்தனை கிலோமீட்டர்னு கேட்டேன்னா 627.21 கிலோமீட்டர். 45 பார்த்தீங்கன்னா ஓகேங்களா சென்னையிலேருந்து திண்டுக்கல் வரை. சென்னை டு திண்டுக்கல். அடுத்து பார்த்தீங்கன்னா 6 பார்த்தீங்கன்னா நம்ம சேலம் டு கிருஷ்ணகிரி டு ராணிப்பேட்டை. 7 பார்த்தீங்கன்னா சேலம் டு கன்னியாகுமரி. 47A அப்படின்னு பார்த்தீங்கன்னா
ஓகேங்களா. கேரளாவில் கொல்லம் டு கோட்டம், கொல்லம் டு கோட்டம். இது இந்தியாவில் குறைவான நெடுஞ்சாலை, 6 கிலோமீட்டர் தான். எத்தனை கிலோமீட்டர்? 6 கிலோமீட்டர் தான். 48 பார்த்தீங்கன்னா 48 ஓகேங்களா. மங்களூர் டு பெங்களூர், மங்களூர் டு பெங்களூர், மங்களூர் டு பெங்களூர். 9 டு பார்த்தீங்கன்னா மதுரை டு தனுஷ்கோடி, மதுரை டு தனுஷ்கோடி, 9 தனுஷ்கோடி. 10 அதாவது என்கட்சி 789 பார்த்தீங்கன்னா நம்ம மதுரை டு நத்தம், மதுரை டு நத்தம். இது தமிழ்நாட்டில் குறைவான நெடுஞ்சாலை, தமிழ்நாட்டில் குறைவான நெடுஞ்சாலை. எத்தனை கிலோமீட்டர் கேட்டீங்கன்னா 38 கிலோமீட்டர், 38 கிலோமீட்டர். இதுதான் சாலை போக்குவரத்து. ஓகேங்களா, இதுதான் சாலை போக்குவரத்து. இதில் வந்து நமக்கு ஒரு கொஸ்டின் 2 கொஸ்டின் கேட்கறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். ஓகேங்களா. அப்போ சாலை போக்குவரத்துனா வாகன தொழிற்சாலை இருக்கணும். இந்தியாவின் முதல் வாகன தொழிற்சாலை எதுன்னு பார்த்தீங்கன்னா ப்ரீமியர் ஆட்டோமொபைல். ஓகேங்களா, அது மும்பையில் இருக்குது. அது 1947 தோற்றுவிச்சாங்க. ஓகேங்களா. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா வாகன தொழிற்சாலை ஓகேங்களா உத்தரபாரா, இந்துஸ்தான் மோட்டார்ஸ் உத்தரபாரா, கல்கத்தாவில் 1948 தொடங்கினாங்க. ஓகேங்களா. இதுதான் சாலை போக்குவரத்து. ஓகேங்களா. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.